அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். அல்சியா சேனலில் இன்றைக்கி வெனஸ்டே சமையல் என்னதுன்னா சோறு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை, முருங்கைக்காய் பொரியல், மோர், பப்பாயா, அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள், நாட்டு நெல்லிக்காய். இதில் ஒரு துவையல் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் நெல்லிக்காயை வதக்கியும் பண்ணலாம், பொடியாக கட் பண்ணி. புளி வைக்கக்கூடாது. பூண்டு, தேங்காய், வத்தல், நெல்லிக்காய். 2 நெல்லிக்காய்க்கு இவ்வளோ வரும். அந்த நெல்லிக்காய் அளவு தேங்காய் பூ வைங்க. அதுக்கப்புறம் கறி, மட்டன் சுக்கான்னு சொன்னோம்ல, அது உங்களுக்கு காட்டணும்னு இருந்தேன். நான்ஸ்டிக்கில் வச்சா தான் இப்படி ஒன்று ஒன்றா வரும். மற்ற இதில் குக்கர்லலாம் வச்சாச்சுன்னா அடி பிடிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் குக்கரில் இஞ்சி பூண்டு போட்டு உப்பு போட்டு மட்டனை லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கிடுங்க. திரும்ப நான்ஸ்டிக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை. மட்டனை தயிரில் தான் வைக்கணும். தக்காளியோ நாட்டு உள்ளியோ வெங்காயமே சேர்க்கக்கூடாது. போட்டு வச்சு அப்படி ஒன்று ஒன்றா வரும். இதுதான் மட்டன் வறுவல். ரம்ஜான் ஆரம்பிக்க போது இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த மாதிரி வச்சுருந்தா நைட்டு ரசம், தயிர் சோறுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டே போகாது. இந்த மாதிரி மர அகப்பை போட்டு யூஸ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி இந்த நெல்லிக்காயை ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு 6-7 நெல்லிக்காயை இட்லி கொப்பரை இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. தண்ணி இல்லாமல் தட்டில் வேக வைங்க. வேக வச்சு அந்த நெல்லிக்காயை ஆற வச்சுருங்க. ஆற வச்சு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க. கண்ணாடி பாட்டிலில் நம்ம தண்ணி இருக்குல்ல, டீ பாட்டில், அதை ஊற்றி உப்பு போட்டு மிளகாய், உங்களுக்கு தேவைக்கு மிளகாய் போட்டு இப்படி வச்சுருங்க. வச்சாச்சுன்னா தினம் ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிடலாம். இதை நீங்கள் வத்தல் பொடி, காயப்பொடி போட்டு ஊறுகாய் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இது கெட்டே போகாது. இதில் மோர் ஊற்றி வச்சாச்சுன்னா ஒரு மாதிரி பூஞ்சை காளான் மாதிரி வருது. இந்த தண்ணியில் ஊற்றி உப்பு போட்டு வச்சா அந்த இது வராது. நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இந்த பாட்டிலை. பகல் நேரம் வெளியே வைங்க. நல்லா தினம் ஒன்று சாப்பிடுங்க. இது ரொம்ப நமக்கு ஆரோக்கியமானது. 6 ஆப்பிளுக்குள்ள சத்து ஒரு நாட்டு நெல்லிக்காயில் இருக்குது. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை, மோர், குரு ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி அல்சியா சேனலில் வெனஸ்டே சமையல். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே ஒரு பழம், மட்டிப்பழம் பாருங்கள், மட்டிப்பழம் இப்படி தான் இருக்கும். மட்டிப்பழம் இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். நெல்லிக்காயை நான் சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு இப்படி வேக வச்சு தண்ணியில் போடுங்க. கெட்டே போகாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.